Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை பங்குனி மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே நெறிப்படுத்துவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் மிகவும் முக்கிய பங்கு ஆற்றி வருகின்ற திருமதி ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். அருமையாக அவருடைய தலைப்பு புன்னகை. புன்னகை அரசிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நாங்கள் 9 மணிக்கு சரியாக கலந்துரையாடல் இடம்பெற்று இத்தளம் 9 மணிக்கு நிறைவு பெறும் என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா வாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு
அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் அம்மாவுக்கும், பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் அம்மாவுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தளத்தை இடைவிடாது 3 நேரமும் நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக உங்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய தளத்தில் சிறப்பு பேச்சாளர் திருமதி ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இவரை பற்றி நான் பெரிதாக கூற தேவையில்லை. இந்த தளத்திலே இவர் நிறைய உதவிகளை செய்கின்றார். அதை எவ்வாறு சொல்லலாம் என்றால், இந்த தளத்தினுடைய வளர்ச்சிக்காக பல கரங்கள் இணைந்து செயற்படுகின்றன. அந்த கரங்களில் ஒன்றாக இருப்பது உங்களுக்குரிய பெருமையாக இருக்கின்றதம்மா. அதோடு நீங்கள் வாழுகின்ற நாட்டிலே நிறைய முதியோர்களுக்கான நிகழ்ச்சிகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதனை நடாத்தி வருகின்றீர்கள். உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இப்பொழுது இந்த நேரத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு உங்களை இந்த பேச்சை வழங்குமாறு இந்த தளத்தை உங்களிடம் அளிக்கின்றேன். ஆனந்தி அம்மா, வணக்கம். வாருங்கள் அம்மா. நன்றி சிவாமோனம்மா. புன்னகையுடன் வாருங்கள். நான் முதற்கண் எனக்கு உடல் கொடுத்த என் அன்பு பெற்றோருக்கும், உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், பிதாமக பத்ரிஜிக்கும், இத்தலத்தின் அம்மை அப்பராக விற்றிருக்கும் திரு ஸ்ரீகாந்தராஜா, திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும், இத்தலத்தில் என்னை எல்லா வழிகளிலும் ஊக்குவித்து உதவி செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும், அவரது அன்பு துணைவருக்கும், மற்றும் இத்தலம் வெற்றிகரமாக நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் எல்லா மாஸ்டர்ஸுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது புன்னகை என்னும் சிறப்புரையை புன்னகையுடன் ஆரம்பிக்கின்றேன். முதலில் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிப்பது நன்று என்று நான் யோசித்தேன். புன்னகையின் சிறப்பை விளக்கும் சிறந்த திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த தட்டு. குறள் 100. இனிய சொற்கள் மற்றும் புன்னகை கலந்த அன்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தாமல் கடுமையான சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும் போது காயை தின்பதைப் போன்றது. புன்னகை முகம் அன்பின் வெளிப்பாடு. புன்னகையுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். நல்ல எண்ணங்கள் உங்களை வழிநடத்தி செல்லும். உள்ளத்தின் விருந்து, காயத்தின் மருந்து இந்த விலை மதிப்பில்லாத புன்னகை. கொடுப்பவரை ஏழை ஆக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே. புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உங்களுக்கு குவிந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி எங்கள் மனதில் கூத்தாட வேண்டுமானால் புன்னகை எமது முகங்களில் பூக்க வேண்டும். வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புத மொழிதான் புன்னகை. புன்னகையை வாங்க பணம் தேவையில்லை, ஆனால் அதனால் வரும் மதிப்பும் நன்மைகளும் அளவிட முடியாதன. இது ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பாடல் கருவி. மன அழுத்தத்தை குறைத்து சமூக பிணைப்பினை வலுப்படுத்தும் இயல்பான மனித வெளிப்பாடாகும். புன்சிரிப்பு, குறுநகை, முறுவல் என பல வகைகளில் வெளிப்படும். புன்னகைப்பது மன அழுத்தத்தை குறைத்து
மூளையில் என்டோஃபின்ஸ் சுரக்கச் செய்து மனநிலையை மேம்படுத்துகின்றது. தனி மனிதரையோ அல்லது கூட்டமாக உள்ளவரையோ வரவேற்பதற்கும் நம்பிக்கை ஏற்படுவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் புன்னகை ஒரு எளிய ஆயுதமாக பயன்படுகிறது. முகமலர்ச்சியுடன் இருக்கும் போது எம்மை சுற்றியுள்ளவருக்கும் பரவி நேர்மறை உணர்வுகளை சந்தோஷ சூழ்நிலையை கடத்தி மகிழச் செய்கிறது. அன்பான மற்றும் மரியாதையான உரையாடல்களின் தொடக்கமாக புன்னகை கருதப்படுகிறது. ஒரு உரையாடலை தொடங்கும் போது புன்னகையுடன் மகிழ்ச்சியாக தொடங்கினால் அந்த உரையாடலின் முடிவு வெற்றிகரமாக முடியும். சுருங்கச் சொல்லப்போனால் புன்னகை என்பது மொழியற்ற அன்பின் மொழி மற்றும் அகமகிழ்ச்சியின் பெருவெள்ளம் எனலாம். புன்னகை என்பது மகிழ்ச்சி, நட்பு, அன்பு, ஒப்புதல் அல்லது அமைதியை வெளிப்படுத்தும் இதழ்களின் சிறு அசைவு மற்றும் முக மலர்ச்சியாகும். சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு முக பாவனை ஆகும். இது இதழ் விரித்து சத்தமின்றி அமைதியாக நம் முகங்களுக்கு அழகையும் ஆனந்தத்தையும் அள்ளி மெருகூட்டும் நமக்கு செலவில்லாத முக ஒப்பனையாகும். உலகிலே செய்கூலி சேதாரமின்றி கிடைக்கும் ஒரே நகை புன்னகை மட்டுமே. அதிகாலை பூக்களையும் மிஞ்சிவிடுகிறது இன்பக் குழந்தையின் இனிய புன்னகை. மகிழ்ச்சி எங்கள் மனதில் குடியேற வேண்டுமானால் புன்னகை எங்கள் முகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். குறுநகை, உவகை, பரவசம், ஆனந்தம், புன்சிரிப்பு, முறுவல், மந்தகாசம் போன்ற பல சொற்கள் புன்னகையை குறிக்கின்றன. இது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, வரவேற்பு மற்றும் நேர்மையான அணுமுறைகளையும் குறிக்கின்றது. விருந்தினரை அன்போடு வரவேற்பதில் புன்னகையே முதலிடம் பெறுகிறது. அதன் பின்புதான் வார்த்தைகள் பரிமாறப்படுகின்றன. புன்னகை என்பது ஒருவரின் மனநிலை மற்றும் தன்னம்பிக்கையை உணர்த்தும் ஒரு சிறந்த மொழியாக கருதப்படுகிறது. இது மற்றவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தல், நட்பை வளர்க்கவும் உதவுகிறது. புன்னகை சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவருக்கு மகிழ்ச்சியையும், எம்மை விலகி நிற்பவருக்கு கூட நல்லெண்ணத்தை புகுத்தி சமாதான வழியை காட்ட வழிவகுக்கும் கருவியாக உள்ளது. சிரித்து கொண்டே இரு. உன் துன்பங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னுடன் தோற்று போய்விடுகின்றன. சிரித்துக்கொண்டே இரு. சிரித்துக்கொண்டே இரு. அன்பிற்கும் உருவமில்லை, பாசத்திற்கு வடிவமில்லை, உலகில் எவரும் நிரந்தரமில்லை. ஒரு முறை பிறப்போம், ஒரு முறை இறப்போம். இருக்கும் வரை புன்னகை பூத்து ஆனந்தமாக இருப்போம். புன்னகை என்பது எம்மோடு கூட பிறந்த ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அது எம்மிடமிருந்து வெளிப்பட்டு எம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அலுவலகங்களில் சில அதிகாரிகள் தங்கள் சக அதிகாரிகளுடனோ ஊழியர்களுடனோ புன்னகைக்கவே மாட்டார்கள். சிறிது புன்னகையுடன் பேசினால் சக ஊழியர்களோ அல்லது தனக்கு கீழ் பணிபுரிபவர்களோ தனது உத்தரவுகளை சரிவரச் செய்ய மாட்டார்கள், எதிர்கருத்துக்களை கூறுவார்கள் என்ற அச்ச உணர்வு காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் புன்னகையுடன் உள்ள அதிகாரி அதிக தோரணை காட்டும் அதிகாரிகளை விட சக அதிகாரிகளிடமிருந்து அல்லது ஊழியர்களிடமிருந்தோ நல்ல மனமு வந்த ஒத்துழைப்பை பெறுகின்றார், அதிகமாக சாதிக்கின்றார்.
தனது வாடிக்கையாளர்களிடம் புன்னகையுடன் கலகலப்பாக பேசும் அதிகாரிகள் எவ்வளவோ சாதித்து தமக்கும் தமது நிறுவனத்துக்கும் எவ்வளவோ லாபத்தையும் பெருமையையும் தேடிக் குவித்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்வில் எவ்வளவு பேரை சந்தித்திருப்போம், ஆனால் அவர்களின் பலரை மறந்து விடுகின்றோம். ஆனால் புன்னகையை முக விலாசமாக கொண்டவர்கள் நம் நெஞ்சில் நிரந்தரமாக பதிந்து விடுகிறார்கள். ஏனெனில் அகம் புறம் என இரு தளங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது புன்னகை. புன்னகை ஒரு இலகுவான நேர்மறையான சூழலை ஏற்படுத்தும், மனச்சோர்வினை அகற்றும் தன்மை கொண்டது. மேலும் அவர் தன்னம்பிக்கை உடையவர் என்ற தோற்றத்தினை ஏற்படுத்தும். சலிப்பு, கோபம், ஆத்திரம், மன உளைச்சல் உள்ளிட்ட பல எதிர்மறை எண்ணங்களுக்கு மாற்று மருந்தாக புன்னகை உள்ளது. சில சமயங்களில் 100 கடும் சொற்கள் சாதிக்க முடியாததை புன்னகையுடன் கூடிய சில சொற்கள் சாதித்துவிடும். பொதுவாக உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் போதெல்லாம் முகத்தில் புன்னகை தோன்றும். இதன் இன்னொரு பிரதிபலிப்பாக முகத்தில் புன்னகை தோற்றம் இருக்குமானால் மனத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். எனவே சிலர் முதலில் பொய்க்காவது புன்னகையுங்கள், நாளடைவில் அது உங்கள் முகத்தில் நிரந்தரமாக குடியேறும். தமிழில் ஒரு சொல் பல பொருட்களை தருவது போல புன்னகையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளை தர வல்லது. கண்டிப்பான மேலதிகாரின் புன்னகை சில ஊழியருக்கு வெகுமதி. அக்கம் பக்கத்தாரின் புன்னகை தனித்திருக்கும் ஒரு முதியவருக்கு பெரும் ஆறுதல். நல்ல ஆசிரியரின் புன்னகை ஒரு மாணவனுக்கு அங்கீகாரம். ஒரு தந்தையின் புன்னகை மகனுக்கு பெரும் ஊக்கம். பெற்றெடுத்த குழந்தையின் புன்னகை தாய்க்கு பரவசம் என பலவேறு பொருள்களை தருகிறது. எவர் எப்படி இருப்பினும் குழந்தைகள் மட்டும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி புன்னகைப்பர். புன்னகை என்பது முகத்தில் பூக்கும் மிகச்சிறந்த பூ. அது செலவிலா மருந்து. உடைந்த மனதை சரி செய்யவும் கடினமான சூழலை மாற்றவும் புன்னகையை விட சிறந்த வலிமையான ஆயுதம் வேறில்லை. உண்மையான புன்னகை பிறரை மகிழ்விப்பதுடன் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து தடைகளை உடைத்து வெற்றியின் பாதையில் உங்களை உற்சாகமாக அழைத்துச் செல்லும். வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் நிறைந்தது. ஆனால் அதை எதிர்கொள்ளும் விதம் தான் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அதில் முக்கியமானது புன்னகை. நீங்கள் கவலையாக இருக்கும்போது கண்ணாடியை பார்த்து புன்னகை செய்து பாருங்கள். கவலை பாதியாக குறைவதை உணர்வீர்கள். சிரிப்பு உங்கள் மூளையை உற்சாகப்படுத்தி நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யும். பிரச்சனை வரும்போது பயப்படாமல் முகத்தில் புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். அந்த புன்னகை என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கும். உங்கள் புன்னகை மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். கோபமாக இருப்பவர்களையும் கவலையாக இருப்பவர்களையும் கூட உங்கள் புன்னகை அமைதிப்படுத்தும். அது ஒரு எளிய ஆனால் மிக வலிமையான அன்பின் அடையாளம். உலகத்தில் சாதித்த அனைவருமே புன்னகையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளனர். தடைகளை கண்டு மிரளாமல் புன்னகையுடன் அதை கடந்து செல்லுங்கள். எனவே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் அழகான புன்னகையை இழக்காதீர்கள். உங்கள் புன்னகைதான் உங்கள் மிக பெரிய ஆபரணம். எப்பொழுதும் புன்னகையுடன் இருங்கள், உலகம் ஒளிரும். பாரதியார் புன்னகை
அறிவாற்றல், தைரியம் மற்றும் சுதந்திரத்தின் அடையாளமாக பார்த்தார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் கொண்ட புதுமை பெண்ணின் முகத்தில் திகழும் புன்னகையை அவர் போற்றினார். நாணமும் அச்சமும் இல்லாமல் புன்னகையுடன் இருக்கும் பெண்களைத்தான் ஒரு வீரச் செயலாகவும் அறிவுத்திறனின் அடையாளமாகவும் தன் நம்பிக்கையாகவும் கருதினார். அத்துடன் பாரதியார் புன்னகையை அன்பின் அடையாளமாகவும் இயற்கையின் அடையாளமாகவும் உள்ளத்தின் தூய்மையாகவும் போற்றினார். சோலை மலரொளியோ நினது சுந்தர புன்னகைதான் என்று கண்ணம்மாவின் புன்னகையை மலரின் ஒளிக்கு ஒப்பிட்டு அது நெஞ்சை கொள்ளை கொள்ளும் அழகு என்று வர்ணித்தார். புன்னகையை இயற்கையின் எழிலோடு, அதாவது மலரின் ஒளியோடு ஒப்பிட்டு அது மனத்திற்கு மகிழ்ச்சி தருவதாய் குறிப்பிட்டார். காதலிலும் நட்பிலும் மனித உறவுகளிலும் புன்னகையே அன்பின் உண்மையான மொழியாக பாரதியாரால் பார்க்கப்பட்டது. கலை கலாச்சாரத்திலும் மோனலிசா புன்னகை போன்ற உலகளாவிய அடையாளங்கள் போல தமிழ் இலக்கியத்திலும் பாத்திரங்களின் ஆளுமையை உணர்த்தும் ஒரு நுட்பமான குறியீடாக புன்னகை சித்தரிக்கப்படுகிறது. சுருக்கமாக, இலக்கியத்தில் புன்னகை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமாக வர்ணிக்கப்பட்டது. திருக்குறளில் திருவள்ளுவர் புன்னகையை மன வலிமை, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக போற்றினார். துன்பங்கள் வரும்போது புன்னகையுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றும், அன்புள்ளம் கொண்டவர்கள் காட்டும் புன்னகையை ஈகையின் உச்சம் என்றும், கள்ளமற்ற புன்னகை உலகையே தன்வசப்படுத்தும் என்றும் குறள்கள் கூறுகின்றன. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து உருவ தகுதெப்ப பதில். நெருப்பு போல வரும்போது மனம் தளராமல் புன்னகையுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் விளக்கினார். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஈகையில் புன்னகை. வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது அவர் முகம் மலர்ந்து காட்டும் புன்னகையை காணும் வரை கொடுப்பவருக்கு அது ஒரு துன்பமாக கருதப்படுகிறது. அதாவது உதவி பெறுபவரின் புன்னகைதான் உண்மையான ஈகை. பிறரிடம் அன்பு கொண்டவர்கள் காட்டும் புன்னகை கள்ளமில்லாத மனதை காட்டும். புன்னகைக்க தெரியாதவர்கள் பகலிலும் இருளிலும் இருப்பவர்கள் போன்றவர்கள். அதாவது புன்னகை அன்பையும் வெளிச்சத்தையும் பரப்பும். புன்னகை என்பது அன்பின் மொழி, நம்பிக்கையின் அடையாளம் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமை. இது அன்பான உறவுகளை உருவாக்குவதோடு தோல்விகளுக்கு பிறகும் நம்பிக்கையுடன் வாழ கற்றுக் கொடுக்கின்றது. புன்னகையை விளக்கும் ஒரு சிறிய கதைகளை சொல்லுகின்றேன். ஒரு முதியவர் தினசரி ஒரு பெண்ணை பார்த்து புன்னகைத்து நலம் விசாரித்து வருவார். அந்த பெண்ணோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செல்லும்போது அந்த பெரியவரை கண்டு அந்த பெரியவர் நடுவலம் அந்த பெண்ணை பார்த்து புன்னகைத்து கொண்டு வருவார். அந்த பெண் மற்றவர்களிடம் புன்னகைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். அந்த முதியவர் தன்னோட புன்னகைத்தபடியாக அவர் அந்த பெண்ணும் தான் சந்திக்கிற எல்லாருக்கும் புன்னகைத்து கொண்டே இருந்தார். அந்த சிறிய புன்னகை மனித நேயத்தை வளர்த்து சுற்றியுள்ள சூழலை நேர்மறையாக மாற்றும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது.
ஒரு தந்தை தன் தோல்வியைக் கண்டு சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடன் அதை எதிர்கொண்டார். புன்னகை தோல்வியிலும் மன உறுதியையும் அடுத்த கட்டத்திற்கு நம்பிக்கையையும் தரும். அக்டோபர் 7 உலக புன்னகை தினமாக கொண்டாடப்படுகிறது. R.V. பால் என்பவர் புன்னகையை சின்னமாக ஸ்மைலி ஃபேஸ் பாலை உருவாக்கினார். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை நாங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது நாங்கள் ஒரு 5 வினாடி அப்படித்தான் சிரிக்கிறோம் நாங்கள் என்ன. இப்போ 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்குமென்றால் என்றும் புன்னகை வாழ்க்கையை எவ்வாறு அழகாக்கும்? புன்னகைத்து வாழ்வோம். புன்னகைக்க வைத்து வாழ்வோம். மற்றவர்களை புன்னகைக்க வைத்து வாழ்வோம். பூக்கள் அழகா, உன் புன்னகை அழகா என்று பட்டிமன்றம் வைத்து பார்த்தேன். காசு கொடுத்தும் வெல்ல முடியவே இல்லையே பூக்களின் பக்கம். புன்னகைதான் வென்று வந்தது. அதிகாலை பூக்களையும் மிஞ்சி விடுகிறது இன்பக் குழந்தையின் இனிய புன்னகை. ஒரு அன்பான புன்னகை என்பது கருணையின் உலகளாவிய மொழி ஆகிறது. எப்படிப்பட்ட மனிதரையும் நொடியில் உங்கள் வசமாக்கும் சக்தி புன்னகைக்கு உண்டு. கடவுள் நம் அனைவருக்கும் கொடுத்த அதிசய சக்தி புன்னகை. இப்பொழுது நாங்கள் தியானம் செய்யும் பொழுதும் ஒரு சிறு புன்னகையுடன் கண்களை மூடி தியானத்தை தொடங்குகின்றோம். இப்போ எங்களுக்கு முகத்தில் அந்த புன்னகை இருக்கும். புன்னகையுடன் நாங்கள் தியானத்தை தொடங்கினோம் என்றால் எங்கள் மனம் எவ்வளவோ ஆறுதல் பட்டு எங்களுக்கு போகும் உள்மூச்சு வெளிமூச்சு எல்லாம் ஒரு மரகந்தமாக எமது உடலில் பரவும். இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு வேறு முகத்துடனோ என்னவோ நாங்கள் தியானத்தை தொடங்கினோம் என்றால் எங்களுக்கு ஒரு தியானம் முழுமையான தியானமாக இருக்காது. அதனால்தான் நாங்கள் எப்போதும் எங்கள் தியானத்தளத்தில் தியானம் செய்யும்போது ஒரு சிறு புன்னகையுடன் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுவது. அதே மாதிரித்தான் எங்களோட தியானம் முடியும் போது எங்கள் உள்ளங்கைகளை ஒரு சிறிய புன்னகையுடன் பார்த்து அதன் பிறகு நாங்கள் கைதட்டி மகிழ்கின்றோம். அப்போ எங்களோட தியானத்தளத்திலையும் இந்த புன்னகை எவ்வளவு எங்களுக்கு உதவி செய்கின்றது. புனித தியான பூங்காவிலே புன்னகை நிறைந்த மலர்களாக வீற்றிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் மட்டற்ற மகிழ்ச்சியும் அன்பு நிறைந்த மனமும் புன்னகை நிறைந்த முகமும் உங்களோடு என்றும் இழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் புன்னகை முகத்தோடு இந்த புன்னகை என்ற எனது சிறப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. என்ன அருமையான தத்துவ விளக்கங்கள்லாம் கூட உண்மையிலேயே இந்த புன்னகையோடு இந்த புன்னகை என்ற அந்த சொற்பதத்தை எங்களுக்கு மிக அழகாக தந்த இந்த புன்னகை அரசிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய நன்றியை தெரிவிப்போம் கைகளை தட்டி. அனைவருக்கு நன்றி. அனைவரும் உங்களுடைய புன்னகையை காட்டுங்கள். இன்றாவது அவ்வளவு தத்துவங்களை அள்ளி கொட்டி இருக்கிறார் தேவையான அளவுக்கு.
இதை விட இனி உங்களுக்கு எல்லாம் சொல்லவே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட பெரியாக்கள் எல்லாம் இந்த தளத்துல இருக்கிறீங்க. சொன்ன தத்துவம் நிறைய விஷயமானது. நாங்கள் இந்த தளத்துல எவ்வாறு இந்த தளத்துல நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக கூறியிருக்கிறார். இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம், வாழ வேண்டும். நாங்கள் அந்த தத்துவத்தை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறோம். இதை விட ஒருவருமே பிரிச்சு சொல்ற அளவுக்கு இல்லை. அவ்வளவுக்கு திருக்குறள்ல இருந்து எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டா. நான் பார்த்த எல்லாம் ஈகையில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தரமான செய்தியை தந்த உங்களுக்கு உண்மையாகவே இப்பொழுது கைகள் நிறைய உயர்ந்திருக்கின்றன. நான் இப்பொழுது அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஆனந்தி மாஸ்டர். மிகவும் அழகாக புன்னகை பற்றி புன்னகையோடு எங்களுக்கு உங்களோட பேச்சை தந்தீர்கள். புன்னகை எமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை எத்தனையோ கோள்கள் காட்டி எங்களுக்கு எடுத்து தந்தீர்கள். சிலங்களுக்கு தெரியாததில் கூட எடுத்து கூறினீர்கள். எவ்வாறு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புன்னகையுடன் இருக்கிற இடத்துக்கு போகத்தான் உங்களுக்கு விருப்பம் வரும். எந்த கடையிலுக்கு போனாலும் ஒரு ஆள் புன்னகையோடு வரவேற்கல உங்களுக்கு அந்த கடைக்கு திரும்ப திரும்ப போகும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போதும் இந்த புன்னகையோடு ஒரு ஆள் வரவேற்கல உங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி வரவேற்கின்றார் என்று. மிகவும் சிறப்பான பேச்சு. எத்தனையோ விஷயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு எத்தனையோ கை என்றபடியால் நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் நான் உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த அலிஸ்டன் ஜேம்ஸ் ஐயா ஜெர்மனியில இருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். ஆனந்தம் பேசுகிறது, ஆனந்தமாகவே பேசுகிறது. அழகாக இருந்ததம்மா. 25 நிமிடங்கள் இந்த ஒரு சொல்லை வைத்து பேசியிருக்கிறீர்கள். அது ஒரு சிறந்த உயர்ந்த மனநிலை கொண்ட சொற்களாகவே வழங்கி வந்திருக்கின்றது. இதிலே முக்கியம் என்னவென்று சொன்னால், வைத்திய தாதிகள் அவர்களிடமிருந்து புன்னகை வரவில்லை என்றால் அங்கே நோயாளிகளாகி விடுகிறார்கள். அடுத்தது, இந்த வைத்திய நிலையங்களுக்கு நான் சென்ற சில வைத்தியங்களிலும் எழுதியிருக்கும், இந்த புன்சிரிப்பு என்பது மின்சாரத்திலும் பார்க்க சக்தி வாய்ந்தது என்று எழுதியிருப்பார்கள். அடுத்தது, குழந்தையினுடைய புன்னகை அந்த செல்வத்துக்கு பிறகு செல்வமே கிடையாது, அந்தளவு உயர்ந்த புன்னகை. ஆகையினாலே குறைவாக உங்களை வாழ்த்தி நின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஜேம்ஸ் மாஸ்டர். நன்றி. அடுத்து சரஸ் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா. என்ன மாறுறீங்க ரெண்டு பேரும்? கடவுள் ரெண்டு இல்லைங்கோ. வரதாமா நீங்க வாங்கோ. வரதாமா வாங்கோ. எல்லாரும் மாறிட்டாங்க, அந்த லைன் மாறிட்டுது. எனக்கு வரதாமா வாங்கோ. 2 நேரம் கைய போடுறீங்க. வணக்கம் வணக்கம். இன்று புன்னகை என்று சொல்லி தலைப்பை கொடுத்த போது எனக்கு ஒரு திடுக்காட்டமாயிருந்தது. புன்னகை, இதை பற்றி என்னதான் சொல்ல போகிறனா என்று பார்த்தால் மழை பொழிந்தது மாதிரி பொழிந்து விட்டாவே. ஆனந்தி, மிக மிக அருமையான புன்னகை பற்றிய சொற்பொழிவு. புன்னகை 4 எழுத்துகளாலான சொற்கள். புன்னகையே அணிகின்றோம், அணியலாம், அணியாமல் விடலாம். ஆனால் புன்னகையை அணியாமல் நாங்கள் வாழக்கூடாது என்ற தத்துவத்தை நீங்கள் இறுக்கமாகவும் மிக மிக ஆழமாகவும் சொல்லி சென்றிருக்கீர்கள். அந்த முறையிலே இந்த பேருரையானது சிற்றுரை அல்ல, இது ஒரு பேருரையானது மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டு பயன்பெற வேண்டிய ஒரு மிக உத்தமமான பேருரை. நன்றி. திரும்பவும் வர வேண்டும். நன்றி. நன்றி அம்மா.
உண்மையில அந்த புன்னகையோட இந்த தளத்துல எல்லோரும் பேசுவார்களா இருந்தால் இன்னும் இந்த தளம் சிறப்பாக இருக்கும். நான் இந்த ஆரம்பிக்கும் போது 47 பேர் இருந்தார்கள். ஆனந்தியம்மா பேச்சு ஆரம்பிக்கும் போது இப்பொழுது 68 பேர் இங்கே இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான தேவை எங்களுக்கு. புன்னகையை செய்யுங்கள். வந்து வன்மையான வன்னகையான சொற்களை பேச வேண்டாம். நான் எதிராக சொல்றேன் ஆனந்தியம்மா. இனிமேல் புன்னகையை மட்டும் எல்லோரிடமும் நாங்கள் இந்த தளத்திலே எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் அதற்குரிய நல்ல தத்துவத்தை அழகாக கொடுத்திருக்கிறீர்கள். இதை விட ஒருவரும் கொடுக்க முடியாது. அடுத்து டாக்டர் சரஸ்வலோநாதனம்மா நீங்க பேசுங்க. அடுத்து நான் சாந்தி பரமேஸ்வரன் நம்ம தான் விடுவேன். அவட கை கீழே போயிட்டுது. வெள்ளன இல்லுங்கோ, நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். சரஸ் அப்ப கதைங்க நீங்க முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்தி, நீங்கள் இன்று புன்னகையுடன் ஒரு சொல்லு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நானும் நினைச்சேன் இதை பற்றி என்ன கதைக்க போறான்னு. ஆனால் அதை நீங்கள் விவரித்த முறை பாரதியாரை கொண்டு வந்து, திருவள்ளுவரை கொண்டு வந்து, நாளாந்தத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றதை கொண்டு வந்து மிகவும் விவரமாக நிறைய 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 சொன்னீர்கள். புன்னகை சில பேருக்கு இலகுவாகவே வரும், மற்றவர்களுக்கு அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி சில பேருக்கு வந்து கொண்டே இருக்கும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன அவ்வளவு உண்மை. புன்னகையுடன் ஒருவரை கண்டால் எங்கே கண்டாலும் மற்றவர்களுக்கு இலகுவாக அந்த அந்த ஆளிடம் அன்பாக இருக்க முடியும். அது அன்பும் உருவம் சொன்னீர்கள், அதெல்லாம் உண்மை. நான் இனி விவரிக்க விளம்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லா சொல்களாலும் எல்லா விதத்தாலும் அதெல்லாம் விவரமாக சொல்லியாச்சு. ஆனால் அது பெரிய அதிசயமாக இருந்தது. அந்த அவ்வளவு நிறைய நிறைய சொன்னீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. உண்மையான மனம்ன்றது நல்லாவே தெரிகிறது எப்போதும். அதை போல இன்றைக்குமே அப்படியே நீங்கள் வடிவாக உங்களையே விவரித்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஒரு வகையில புன்னகை அரசிதான் ஆனந்தி அம்மாவும். அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, நீங்க வாங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்தி பாலதாசன், உங்களோட முகத்துல எப்பொழுதும் ஒரு சிரிப்பு இருக்கிறது. இன்று எனக்கு இந்த வீடியோ போகாதபடியால் எனக்கு மிக்க மிக்க துக்கம். ஆனா துக்கம் இருந்தாலும் சிரித்து கொண்டே உங்களோட கதைக்கிறேன். ஏண்டா உங்களோட முகத்தை சிரிப்பு தான் எங்களுக்கு. எனக்கு ஒரு கதை சொல்ல விருப்பமா இருக்குது. என்ன என்றால், எங்களை கடவுள் படைக்கும் பொழுது நாங்கள் சிரிக்கும் பொழுது எங்களோட சீக் மசில்ஸ் தான் விட்டு கொடுக்கிறது, பல்லு தெரிகிறது. நீங்கள் பார்த்தால் ஒரு எங்களோட அனிமல் கிங்டமில் ஒரு மிருகங்களும் கூட சிரிக்க முடியாது. நாய் சந்தோஷப்பட்டால் என்ன செய்யும்? வாலை ஆட்டும். பூனை சந்தோஷப்பட்டால் என்ன? மடியில வந்து என்று பண்ணும். ஆக மனிதனுக்குத்தான் இந்த சீக் மசில் கடவுள் கொடுத்திருக்கிறார் சிரிப்பதற்கு. அந்த சிரிப்பை தந்த கடவுளுக்கு நாங்கள் பங்களிப்பாக கொடுக்க வேணும். சிரித்து கொண்டே இருக்க வேணும். சிரித்து கொண்டே அழுவோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார் என்று சொல்லிக்கொண்டு கடவுள் கொடுத்த இந்த சிரிப்புக்கு காசு இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு என்று சொன்னால் நான் கேட்பேன், ஒரு சிரிப்பை கொடு. ஏன்னா சிரிக்கும் பொழுது எங்களோட உடம்புல கணக்க வருதுகள் ஹோமோன்ஸ், ஆக்சிடோசின்ஸ், என்டோர்பின்ஸ் என்று வந்து எங்களை மட்டும் இல்லை எங்களை சுத்தி இருக்கிற ஆக்களையும் ஊக்குவிக்கிறது. அப்ப அந்த சிரிப்பை கடவுள் எங்களுக்கு மனிதனுக்கு பிறந்தவனுக்கு கொடுத்ததை நாங்கள் எப்பொழுதும் தாராளமாக, அதுக்கு காசு இல்லை எனக்கு ஒன்றும் கொடுக்க இல்லைன்னா சிரிப்பை மட்டும் கொடு என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட கதையை வடிவாக புன்சிரிப்போடு இன்றைக்கு நீங்க சொன்னது மிக்க மிக்க அழகாக இருந்தது. எங்கள் முகத்துல எல்லோருக்கும் புன்சிரிப்பை ஏற்றிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு விடப்பெறுகிறேன். மிக்க மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சாந்தி. நன்றி சாந்தி அம்மா. நீங்கள் சிரித்து கொண்டு பேசியதை தான் எங்களால பார்க்க முடியவில்லை. நீங்கள் ஆனந்தி அம்மாவுக்கு அடுத்ததாக அந்த சிரிப்பு பற்றி அழகாக சொல்லி இருக்கிறீங்க. வந்து ஏதாவது கொஞ்சம் இந்த தளத்துல ஒரு 10 நிமிஷம் பேசுங்களேன். ஹலோ, சரி, அவரோட நாங்கள் பிறகு பேசுவோம். இப்பொழுது அடுத்து மீனாம்பி அம்மா.
வாங்க. நன்றி நன்றி சிவாம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்தி அம்மா, அருமையான சிரித்து சிரித்து சிறையில எட்டிட்டீங்கள் எல்லாரையும். சிரிப்பை சொல்ல வந்து, புன்னகைய பற்றி சொல்ல வந்து எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டீங்கள். அருமையான ஒரு நானும் தான் யோசிச்சேன், புன்னகைய பற்றி என்ன இதென்ன போறான்னு. நான் உண்மையில சிரிப்பு யோகாவை கொண்டு வர போறீங்களோ அப்படி கூட யோசிச்சேன். அருமையா அருமையா இவ்வளவு நேரம் பேசக்கூடியதை அதுக்குள்ள இவ்வளவு கருத்துக்களையும் எடுத்து பேசினீங்கள். உண்மையில உங்களையே நீங்கள் பேசினீங்கள் போலான்னு கிடக்குது. நீங்க தான் புன்னகை அரசு வருவீங்களோ ஒரு நாளும். கடைசியில கொண்டு யோகா செய்யேன், சிரிச்சு கொண்டு செய்ய வேணும், சிரிச்சு கொண்டு கண்ணை வச்சு பார்க்கணும்னு எங்கட அந்த தியானத்திலேயே கடைசியா முடிச்சிட்டீங்க. நல்ல தொடக்கம், நல்ல முடிவு, அருமையான ஒரு. திரும்பவும் வாங்க, சும்மா இப்படி சின்ன சின்ன இதுகளோட வந்து எங்களையும் சிரிக்க பண்ணுங்க. நன்றி ஆனந்தி அம்மா. நன்றி மீனாம்பி அம்மா. நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் சதாமனோ அம்மா, வாங்க, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு, அருமையாக பலரும் கருத்து குறிப்பிட்டீர்கள். என்னென்ற நானும் யோசிச்சேன். நான் என்னட்ட காலமாக கேட்டா நேற்று எவ்வளவு நேரம் நான் பேச்சு என்ற பேச்சுக்கு எவ்வளவு எடுத்தனான்னு கேட்டான். இப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் கூட இருந்தா நம்ம இதெல்லாம் கட் பண்ணினான் ஸ்டோரியை. உங்களோட நேரம் எவ்வளவு போகுதுன்னு கேட்டேன். அவ சொன்னா 25 நிமிஷம். நான் பிரச்சனை இல்லை, ஆறுதல அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பரவாயில்லை, டைம் எடுக்கும். ஆனா சில நேரத்துல 2 விதமான விடயம் நடக்குது. கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு தேவை, அதை நேரம் 2வது ஆக்களையும் கட் பண்ண வேணும். அப்ப இந்த 2 விஷயமும் இருக்கிறபடியால் நீங்கள் அந்த நேரத்தை பற்றி, இதுதான் நான் சொன்ன பாது, நேரத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இயலுமானதை சொல்லுங்க. மற்றவர்கள் கூறினது போல அவ 25 நிமிடம் என்று சொல்லிக்கே நான் யோசிக்கிறோம், என்னண்டே கதைப்பா இல்லையா. ஆனா கதைப்பான்னு தெரியும் என்றாலும் எனக்கு ஒரு கேள்வி, எல்லாரும் சொன்னது போல எனக்கும் ஒரு அப்படி ஒரு கருத்து வந்தது. அவ்வளவு நேரத்துக்கு என்னது. ஆனா கதை என்று சொல்லிக்க யோசிச்சேன், சரி கதை சொல்றவா. அப்புறம் பார்த்தா கதையும் ஒரு வசனத்தோடையோ 1.5 வசனத்தோட முடிஞ்சுது. அப்ப அதுவும் ஷோர்ட்டா சொல்லிக்கிட்டா. அப்ப அப்படியே போய்கொண்டு வந்தது, அருமையாக இருந்தது. மற்றது என்னண்டா அந்த பொம்பளை சிரிச்சா போச்சு, புயல விரிச்சா போச்சு ஊர்ல சொல்றது இருக்கும். அது ஒரு பக்கத்தாலதான் பொம்பளைகளை சிரிக்காம பண்ணினது. சொல்லி சொல்லி சிரிச்சால் போச்சு. ஒரு ஆள் அரையும் ஒரு ஆளை பார்த்து சின்ன பிள்ளை ஒன்று ஆண்டாலும் எந்த வயதை பற்றி ஒன்றும் இல்லை, அதை பார்த்து சிரிச்சா நாளைக்கு 2 ஸ்டோரி. இன்னாற்ற மகள் இன்னாற்றோட பார்த்து சிரிச்சாலான்னா முடிஞ்சு. அப்படியான சூழலில் வாழ்ந்து வரைக்குள்ள பல பல மாற்றங்கள் ஆட்கள்ல நடக்கிறது. அதுவும் ஒரு காரணம். புன்னகையை குறைக்கிறதுக்கு காரணம் அதுவும். அப்படியான சூழல்ல சுற்றாடல வாழ்ந்து கொண்டு வந்தால் அந்த சிரிப்புகள் கண்டபடி வராது. அதை நீங்கள் தியானம் மூலம் கொண்டுவரலாம் என்று நினைக்கிறேன். அது அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்பினது. மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. புன்னகை என்ன விலை, உங்கள் ஒவ்வொருவரின் இதயமும் சொந்த விலை. சரியா? உங்களுடைய இதயத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் இந்த புன்னகை தானாக வரும். அல்லது அறுத்து எறிய வேணும் அல்லது காய்ச்சி மூச்சென்று கத்த வேண்டும் என்று இருந்தால் அந்த இதயம்தான் பாதிக்கப்படும் என்பது இதன் பொருள். ஆகவே அடுத்தது சுயேந்திரா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்கள் சொன்னது போலதான் நான் புன்னகை என்ற ஒரு வார்த்தையை வச்சு எப்படி கதைக்க போறான்னு யோசிச்சேன். பிறகு யோசிச்சேன், இவ நல்லா பாட்டு பாடுவா, அப்ப பாட்டும் பாடி புன்னகை பாட்டும் பாடி எங்களை மகிழ்விப்பான்னு யோசித்தேன். ஆனா நீங்க ஒரு மனிதனுக்கு இவ்வளவு உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்த ஆயிரக்கணக்கான வழிகள் இருந்தாலும் ஒரு புன்னகையால் தான் அவற்றை எளிதாக சாதிக்க முடியும் என்றதை மிக விரிவாக கூறிவிட்டீர்கள். திருக்குறள் தொடக்கம் எல்லாம் சொல்லி நல்ல வடிவாக கூறிவிட்டீர்கள். நான் என்னென்னா, அந்த புன்னகையுடன் இருக்கும்போது எம்மிடம் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படியே திறம்பட செயற்படுகிறது என்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த புன்னகைக்கும் பொழுது வர்ம புள்ளிகளும் தூண்டப்பட்டு இந்த எண்ண ஓட்டத்தையும் கட்டுப்படுத்துகிறதாம். அதனால் எதிர்மறை உணர்வுகள் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் என்று நான் படித்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மிக்க நன்றி அம்மா. நீங்க எல்லா விதமாகவும் எங்களுக்கு வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. என்ன இப்படியான கருத்துக்கள் தான் எங்களுக்கு தேவை. புன்னகையோடு இருந்தால் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சுரேந்திர மாஸ்டர். நன்றி 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 அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சிவாமோகன் அம்மா. நன்றி அம்மா. ஆனந்தி அம்மா,
எங்கள் எல்லோரையும் ஆனந்தமாக படுக்கைக்கு அனுப்புகிறீர்கள் இன்றைக்கு. அதற்கே மிகவும் நன்றி. நீங்கள் உங்களோட முகத்திலே இந்த நேரமும் புன்னகைதான் இருக்கிறது. ஒரு நாளும் கோவிச்ச முகமா நான் காணையில. அதே மாதிரி நல்லொரு புன்னகையை பற்றி இன்றைக்கு ஒரு பேச்சு கொடுத்திருந்தீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் கேட்டுதான் உங்களை என்ன பேச போறீங்க புன்னகையை பற்றி. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி இருந்தாண்டு. மிகவும் அழகான பேச்சு. உங்கள் எல்லோரையும் ஆனந்தமாக்கி நாங்கள் எல்லோரும் ஆனந்தமாக படுக்கைக்கு போறோம். நன்றி அம்மா. நன்றி ராஜேஷ் சித்தம் மாஸ்டர். நன்றி ராஜேஷ் சித்தம் அம்மா. நீங்கள் எல்லோரும் இந்த தளத்துல இருக்கும்போது எப்போதும் புன்னகையோடு இருக்க வேண்டும். நீங்க எப்படியும் இருக்கிற, நீங்க சில விஷயங்கள் பார்த்து சிரிக்கிற நீங்க, எனக்கு தெரியும். நன்றி உங்களுக்கு நன்றி. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஆனந்தி அம்மா நல்லொரு டாபிக்கை கதைச்சா அவன் முகமே நடுக புன்னகை செய்து கொண்டு தான் இருக்கும். மண்டபடியால் நான் இந்த புன்னகைக்கு என்ன சொல்ல போறான்னு சொல்லி கொண்டிருந்தால் மிக நிறைய சொன்னா அதை எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு டைம் போயிடும். நல்ல அழகான பேச்சு. நீங்கள் இப்படியே இன்னொரு முறையும் வேறு விதமாக பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி அம்மா. வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், இடுக்கண் வரும்போது நகுக என்றுதான் சொல்லியிருக்கிறார். மற்றது இலக்கியத்திலே இந்த புன்னகைக்கு ஒரு பெயர் மௌவல் என்று இலக்கிய சாரல்களிலே இந்த புன்னகை ஒரு பெரிய விடயமாகத்தான் அது பேசப்படுகிறது. அது எங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். சிரிக்க தெரிந்த மனிதனுக்குத்தான் இந்த உலகத்துல வாழ தெரியும் என்றதும் ஓரளவுக்கு சரியாகத்தான் இருக்கின்றது. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தியான நிகழ்வு 1783வது நாளில் அருமையான ஒரு புன்னகை என்ற தலைப்பில் அருமையான பேச்சை ஆனந்தி பாலதாசன் கனடாவிலிருந்து பேசியிருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரிப்பு முதலாவது பல விஷயங்களுக்கு நன்மையானது. அதில் சிரிப்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதே போல புரிதலை மிகவும் எளிதாக்கும் மற்றும் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் சக்தி கொண்டது. இது உலகில் எங்கும் புரியக்கூடிய ஒரு மொழி. சில நேரங்களில் சிறிய சிரிப்பை ஒருவர் முழு நாளையும் மாற்றக்கூடும். அப்படிப்பட்ட விஷயம் இந்த சிரிப்புக்கு இருக்கின்றது. இன்று இவர் பாபு சண்முகநாதன் வந்திருக்கிறார். எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அவர் இந்த நிகழ்ச்சி முடியக்க ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ சிரிப்பு யோகாவை செய்து இதை நிறைவு செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். வேற நினைக்கிறேன். ஓகே கையை போட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன நீங்க செய்யறது. ஒரு சிரிப்பு யோகா மாதிரி முடிச்சா நல்லா இருக்கும். அதான் என்னுடைய எண்ணம். மற்ற சில அறிவித்தலை சொல்லி இருக்கின்ற. ஓகே, அறிவித்தலை செய்ய யோசிக்கின்றேன். அதாவது நாளை காலமே 8:45க்கு தொடங்குகின்றது. இப்போ 9க்கு சேர் எக்ஸசைஸ். இப்போ 10 மணிக்கு உலக அமைதிக்கும் மன அமைதிக்கு தனி மனித அமைதிக்குமான ஒரு தியானம். 11 மணிக்கு பேராசிரியர் முனைவர் கௌரிராஜ் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு அறிந்ததும் அறியாததும் பார்ட் 5. பார்ட் 2 பார்ட் 2 நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு இரவு வழக்கம் போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7:30 மணிக்கு யோகாவை செய்ய வருகிறார் பூனம் ஷர்மா மாஸ்டர் அவர்கள். அதே போல வெனிஸ்டேயும் அருமையான நிகழ்ச்சி இருக்கிறது. அவர் நாளைக்கு 9 மணிக்கு அருமையான யோகா நிகழ்ச்சி. சிவசுதா அவருடைய டீச்சர் ராஜு அவர்கள் இலங்கையில் இருந்தார். நல்லா படிப்பிக்கக்கூடியவர். ஒவ்வொரு மாதமும் முதலாவது வெனிஸ்டே வாரம் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல 11 மணிக்கு ரமேஷ் நான் பேச நினைப்பதெல்லாம். கடைசியாக 7:30 மணி போல அகத்தியன் அவர் பேமா தமிழர் பேச இருக்கும் தலைப்பு தன்னுடைய பயணம், அதாவது லைஃப் ஜேர்னி ஃப்ரம் மியான்மர் டு UK என்ற தலைப்பில் பேச வருகிறார். நன்றி, வணக்கம். மற்றும் மேலும் விஷயங்கள் என்னன்னா, இந்த சாட்டர்டே பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ உங்களுக்கு விருப்பமான பாட்டு கேட்க இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பமாக சொன்னால் RJ விஜயலட்சுமி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பவானி மாஸ்டர் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னென்ன பாட்டு விருப்பமோ
அதுக்கு ரெடியாக வேறுங்க. Saturday 4th at 9, இது முடிஞ்ச உடனே 9 PM நடக்குமன் இப்படியாக நீங்கள் வரலாம். அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அருந்ததி அம்மா, அந்த லீலாம்மா இங்க இருக்கிறா, எல்லண்டு போட்டா இருக்கிறா. அவ கை போட்டு கொண்டு இருக்கிறா நடுக. இந்த பேசுங்க லீலா அம்மா. நான் ஒரு ஆனந்தமான ஒரு பாட்டு பாடி விடுறேன். பாட்டு பாடுறேன்னா கொஞ்சம் நில்லுங்க, எல்லாரையும் விட்டுட்டு நான் ரெக்கார்டிங்கையும் இது செய்துட்டு செய்கிறேன். கோவிக்காதீங்க. பாட்டு தானே பாட போறீங்க. இப்ப இல்ல கொஞ்சம் நில்லுங்க, இப்ப நில்லுங்க லீலாம்மா. நான் எல்லாரையும் விட்டுட்டு ரெக்கார்டிங்கை சில வேளையில ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை நான் கட்டாயம் விடுறேன்னா. ஓகே ஓகே, நன்றி. அடுத்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் அந்த அன்பார்ந்த வணக்கம். வசந்தா ஆனந்தி பார்த்து கொண்டிருந்த நான் உங்களோட கதையை கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த உண்மைக்கு சிரிச்ச முகம் வேணுமே ஆட்களுக்கு. அதுவும் பெண்கள் சிரிச்சாலும் புல சிரிக்காட்டியும் புலன்னு சொல்லுவாங்க. அருமையான பேச்சு. நான் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கணக்கு கதைக்க விரும்பவில்லை. தேங்க்யூ. நன்றி நன்றி அம்மா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்தி அம்மா, இன்று உங்களோட புன்னகை மிகவும் அருமையாக இருந்தது. பேச்சு அருமை, நன்றாக இருந்தது. புன்னகையை பற்றி எல்லாம் இந்த புன்னகை என்பது விலை கொடுத்து வேண்ட இயலாத ஒரு விஷயம். அதை நாங்கள் எங்களோட பாட்டில் தானே எங்களுக்கு வர வேணும் புன்னகை ஒழிய மற்ற நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாத தண்ட பாட்டில் வர வேணும். அது ஒரு இயற்கையான வழி என்று நான் நினைக்கிறேன். அருமையாக இருந்தது அம்மா உங்களோட பேச்சு. இன்னும் இப்படி புன்னகையை பற்றி வேறு ஏதும் பொருளை பற்றி சொல்லுங்கோ, நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அடுத்து ஜெர்மனியிலிருந்து கலைவாணி ஏகானந்த ராஜா அம்மா பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி, உங்களுடைய பேச்சு கேட்கணும்ன்றதுக்காக வெளியில வேறு இடத்துல நின்றாலும் எப்படியும் உங்களோட பேச்சு கேட்கணும்னு கேட்டு விட்டேன். சிறப்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க. முகத்தின் அழகு அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்னு சொல்வார்கள். அகம் சுத்தமா இருந்தா அகத்துல அன்பா எல்லாரோடையும் அன்பா சந்தோஷமா ஒரு பொறாமை இல்லாமல் இருந்தா அந்த முகத்துல தானாகவே சிரிப்பு வரும். அதை நாங்க வலிந்து புன்னகையை ஏற்படுத்த தேவையில்லை, அது தானாகவே வரும். அப்படிப்பட்ட ஒரு புன்னகையை நீங்க சிறப்பான நல்ல கருத்துகளோட நல்ல உதாரணங்களோட எடுத்து இன்றைக்கு கூறியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி 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 அம்மா, உங்களுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் நடராஜன் ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி. எனக்கு இன்றைக்கு கை வைத்து பயமா இருந்தது. எந்த எல்லாருடைய புன்னகையும் நான் மறைய பண்ணிடுவேன் மறைய பண்ணாம பேசுறீங்கன்னா காணும். இல்ல, இந்த 30 நிமிஷம் புன்னகையை பற்றி பேசுறது கஷ்டமானா 30 நிமிஷமும் புன்னகையோட பேசினா அதனுடைய அவர் சிறப்பா அமைந்தது. பாராட்டுக்கள். நான் புன்னகையோடு தொடங்கினாலும் கொஞ்ச நேரத்தால் ஆங்ஸைட்டி டேக்ஸ் ஓவர். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறது தெரியல. நான் என்ன வீடியோ பார்க்கல எனக்கே தெரியும். இந்த நாக்கு உள்ளுக்குள்ள சுழண்டு கொண்டு இருக்கும், அது ஆங்ஸைட்டி. பாத்தீங்களா? அப்ப நான் புன்னகையோட தொடங்குறது முடியல எங்கேயோ போயிடும். இல்ல, இன்னைக்கு நீங்க புன்னகையோட இருங்கோ. இல்ல அது நான் பேசிக்கல, அது எனக்கு ஸ்டேஜ் ஆங்ஸைட்டி. இது ஸ்டேஜ் இல்லாட்டியும் எனக்கு வருதுன்றது. இந்த தலைப்பு பார்த்த உடனே ஒரு படம் ஞாபகம் வந்தது. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியல, கே பாலச்சந்திரன் படம் புன்னகை. அது ஒரு ட்ராஜடி. ஆனா அவர் அருமையான டிரெக்டர். அந்த படத்தை அவர் அந்த பிளாஷ்பேக்னு சொல்லுவார்கள், அந்த முறையில எடுத்து நாகேஷ் தான் அதை சொல்றாரு. நாகேஷை பார்த்தோன்னா உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். எந்த சத்தியம், நான் அடிக்கடி சொல்லுவேன், தர்மம் சத்தியமா வாழ்ந்தவன்ற கதை எப்படி முடியுதுண்டு. ஆனா அதை டிரெக்ட் பண்ண மாதிரில யூ வில் அக்செப்ட் என்ன நாகேஷ் நரேட் பண்ற மாதிரி சொல்லி எடுத்திருக்கிறார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்ற பாட்டு இருக்கின்றது. இதுல நான் போகவே இல்லை. ஆனா அந்த என்ன கிருஷ்ணன் பாட்டுல வகையான சிரிப்பு, அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பான்.
இது சதிகாரரின் சாகச சிரிப்பு. அப்ப இது ஒரு வகையெல்லாம் இருக்கின்றது. இந்த இன்னொரு பாயிண்ட் ஒன்று வந்தது. அதாவது யோசிச்சன், இந்த கடவுள் ஏன் நாங்க பிறக்கேக்கில் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் என்று அழுகாம பிறக்கும் போதும் சிரிச்சு கொண்டு அழுது, அது அதுக்கு ரீசன் இருக்கு. என்ன குழந்தை அழாட்டி ரெஸ்பிரேஷன் இல்லை என்று ஒரு தட்டுவார்கள். ஆனால் இறக்கும் போதுமே அழுது கொண்டு இறக்கணும், அதைத்தான் நாங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு இப்ப எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, நான் இப்ப சொல்ல போறே இல்லை. அதுபடியா நான் இதைத்தான் இப்ப சைவத்தில் சொல்லி கொண்டு வாரேன். என்ன நான் அந்த என்ன வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு புரிந்துணர்வு வந்துட்டுது. பாத்தீங்களா, புரிந்துணர்வுன்னா என்னன்னு. அது மட்டுமண்டி இல்லை, நான் இப்ப சொல்லி கொண்டு வாரேன். எந்த பாவியா பிறந்தாலும் பரவாயில்ல, அப்பாவியா பிறக்க வேண்டாம். அதை சொல்ல எனக்கு மிக சிரிப்பு மட்டுமண்டி இல்லை, ஐம் ஷூர் I'll end up dying laughing. ஏன்டா அதைத்தான் நான் பார்த்து கொண்டு வாரேன். அதோட நான் நிப்பாட்டுறேன். நன்றி. நன்றி ஜெயநாத் மாஸ்டர். நன்றி நன்றி. இன்றைக்கு ஃபுல்லா நீங்க சிரிச்சதுக்கு உங்களுக்கு நன்றி ஐயா. அடுத்து ராஜேஷ் பாலா அம்மா, நீங்க பேசுங்க. சிரிக்கிறா அம்மா, எழும்புங்கம்மா. என்ன பாட்டு தானே அனலிட்டிக்கல் ஸ்டடி ஒன்று சொல்லி போட்டு போயிருக்கிறார். நான் சிரிப்போட ஆரம்பிச்சாலும் அரைவாசியில் அன்சைட்டியா போயிடுவோம் என்று நாங்களாம் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கிறோம். அதை நோட் டவுன் போறேன். ஆனந்தி brilliant speech is very good. நான் கிராமத்துல இருந்து பிறந்த நான் முகத்துல புன்னகை இருந்தா கிளவிலிட்ட திட்டு வாங்கணும். மூஞ்சி நட்டி கொண்டு இருக்கிறது கூடாது எங்களுக்கு சொல்லப்படும். சரியா? அதோட நிறைய பிள்ளைகளோட பிறந்தா பிள்ளைகளை பார்த்தே சிரிக்கலாம், அதுகள் செய்கிற கூத்துகளை பார்த்து. ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு பி ஸ்மைலி. ஒரு நாளை மட்டும் பார்த்து நாங்கள் சிரிக்கக்கூடாது, அது பேசி வச்ச மாப்பிள்ளை. வேலையால் பார்த்து புன்னகை அது வேற. அப்போ இந்த புன்னகைக்கு எத்தனையோ தடயங்கள் இருக்கு. ஆஃபீஷியல் புன்னகை, ஆர்டிஃபிஷியல் புன்னகை. ஹலோ, ஹவ் டு யூ டூ? அதில் அங்கே ஒரு புன்னகையும் இல்லை. ஸோ ஆஃபீஷியல். ஸோ வி கேன் ஸ்டடி த புன்னகை. ஆனால் நாங்களுடைய கிடைக்கிறது மனிதம் சார்ந்த நவரசங்கள் உண்டு புன்னகை. எனிவே, தேங்க்யூ. நன்றி 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 அம்மா. அவருடைய நேரத்தையும் கருத்துல கொண்டு அடுத்து ஞானராஜ் யுவராஜ் அம்மா பேசுங்க. வணக்கம். ஆனந்தி அம்மா இன்னைக்கு நல்ல வடிவாக விளங்கப்படுத்தி எல்லாரையும் சிரிக்க வைத்து சந்தோஷம் படுத்தி இருக்கிறா. நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். புன்னகை என்று நாங்கள் எண்ணும் போது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆளை பார்த்து சிரிக்க சந்தோஷமாக அவர்களுடன் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்றதை எடுத்துக்காட்டுன்றது உண்மையின்படி. அது நல்ல வடிவாக நீங்களும் விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள், இதில் இருப்பவர்களும் விளங்கி இருப்பார்கள். அதைத்தான் சொல்றதுக்கு வந்தேன். வெலும் தேங்க்யூ. வணக்கம். சிவாமோகன் மாஸ்டர் மனோகரன் கையெழுத்து சாம்சங் SMT 500 எங்க இருக்கிறார் பாருங்க. சாம்சங் பேசலாம். பேசலாமா? அன்மியூட் பண்ணி இருப்பார் ஐயா. ஆமா, பேசுங்க பேசுங்க. மனோகரன் ஐயாவா? பேசுங்க. மனோகரன், மிஸ்ஸஸ் மனோகரன் தானே? மிஸ்ஸஸ் மனோகரன் தான். பேசுங்கம்மா. ஏன் பேசாம இருக்கிறார்? பேசுங்க. என்ன நம்பர்? சாம்சங் இருக்கிறார். பேசுங்க. 500 பேசுங்க. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். பேசுங்க பேசுங்க. இது வேற யாரோ தான். எல்லோருக்கும் வணக்கம். சரி சரி. உங்களோட பேர் கமலா? கமலா இல்ல, புஷ்பா. புஷ்பா பேசுங்க. ஆனந்தி அம்மா எங்கட முதியோர் சங்கத்துல அவ எப்பவும் சிரிச்ச முகம்தான், எதுக்கும் கோபச்சவே மாட்டா. இன்றைக்கு நான் இதுக்கு அவளோட இது கேட்க வேண்டும்தான் நான் இன்றைக்கு இதுல வந்தேன். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இது முகத்துல பூக்கும் பூ புன்னகை. புன்னகை இருந்தால்தான் மனிதன் சந்தோஷமாகவும் நல்ல வாழவும் புன்னகை தேவை. எல்லா அடிப்படைக்கும் காரணம் நம்மட மனம்தான். மனத்தில இருந்து எழுகின்ற உணர்வுகள் நல்லவற்றை தரும். ஆனந்தியம்மா திருக்குறள் வசனமும் கதைகளின் மூலமும் நல்ல
ஆரோக்கியமான நூல்கள் வாசித்து அதுகளை எழுதியிருக்கிறார். புன்னகையுடன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் புன்னகையுடன் நாம் வாழ்ந்தால் நாம் நம் நாணயமாகவும் புன்னகையுடனும் அன்பின் அடக்கம் மனதில் எழுவது ஒன்று. புன்னகை என்பது உணர்வுகளின் வெளிப்பாடு. மனம் தளராது துன்பம் வந்தாலும் நாங்கள் அதை சமாளித்து கொண்டு வாழ வேண்டும். மனித நேயத்தை மற்றவர்களிடம் நாம் காட்ட வேணும். இவ்வளவு ஆழமாக கூறிய ஆனந்தி அம்மாவுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி புஷ்பங்கா. நன்றி 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 அம்மா. நீங்க இதை போல நல்ல கருத்துக்களை உங்களுக்கு வந்து நீங்க தர வேண்டும். நீங்க கைகள் போட இல்லாட்டி போனா நீங்க யாருக்காவது ஆனந்தி அம்மாக்களுக்கு தகவலை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு தருவோம். நன்றி அம்மா. உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். நீங்க நீங்க எனக்கு தெரியும், நான் கவனிக்க இல்லை. நன்றி நன்றி அம்மா. அடுத்து கலைவாணி அம்மா. கலைவாணி யோகானந்தராஜா அம்மா கை போட்டிருக்கிறீங்க. முந்தி கதைச்சுதாக்கும் சுயேந்திரா அம்மா நீங்க பேசுங்க. எங்களோட டைமும் சரியாகுது. நாங்க 9க்கு முடிக்க. நான் இந்த ஐபேட்ல கொஞ்சம் இருக்குது, அதை வாசிச்சு விடுவோம் என்று பார்த்தேன். சாரி, சாட் பாக்ஸ்ல லீலா போட்டிருக்கிறா. தேங்க்யூ ஆனந்த். குணராஜா, excellent speech, well done Anandi. Ranjini Satkunaraja, Satkunendra Raja, Arasiyin Punnagai speech is excellent. Babu Shanmunathan Master, Anandi Master, congratulations, job well done. Ananda Raja, புன்னகை என்பது சொற்கள் இல்லாத ஒரு இனிய மொழி. அது இதயங்களை இணைக்கும் பாலம். ஒரு புன்னகை சின்னதாக இருந்தாலும் மற்றவரின் நாளையே ஒளிரச் செய்யும் சக்தியுடையது. நம்மால் தரக்கூடிய எளிய பரிசு புன்னகைதான். ஆனால் அதன் மதிப்பு அளவிட முடியாதது. மிகவும் அருமையான தலைப்பு, கலந்துரையாடல். நன்றி ஆனந்தி மாஸ்டர். கலா சர்வேஸா? ஓ சர்வேஸ், வெரி நைஸ் ஆனந்தி அக்கா. கலா. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. சாட் பாக்ஸ்ல போட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். கனடாக்கெல்லாம் கூட தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க கொஞ்சம். நான் குயிக்கா சொல்றேன். ராஜேஷ் சொன்னது 100க்கு 100 உண்மை. இது ஒரு வில்லேஜ்ல இருந்து சொன்னா சொல்லி இருக்கிறார்கள். ஏஜ் அட்டைன் பண்ண மட்டும் பொம்பளைக்கு சொல்லுவாரா, என் மூஞ்சி நட்டி கொண்டிருக்கா சீரியன்னு சொல்லி. ஏஜ் அட்டைன் பண்ணோன்னா மாறிடு, ஏன் இப்ப சிரிக்கிறேன். அது உண்டு. மற்றது ஜோக் வந்து தேவை இல்லாம, சாரி, தேவையோட சிரிச்சா நீங்கள் யூ கேன் அவாய்ட் த சைக்காட்ரிஸ்ட். தேவை இல்லாம சிரிச்சால் யூ மை நீட் அ சைக்காட்ரிஸ்ட் என்று இங்கே படித்தேன். நன்றி. படித்ததில் பிடித்தது அது. சரி, நன்றி நன்றி ஐயா. இப்பொழுது நாங்கள் இந்த ரெக்கார்டிங் எடித்தாட்டி லீலாம்மா நீங்க வாங்கோ, உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க பாட போறீங்க. என்னைய கூப்பிட்டானுங்க. உங்களை நீங்க தான் பாட வந்தீங்க. கொஞ்சம் பாருங்க ரெக்கார்டிங்க. நான் நீங்க பாடுங்க நல்ல தாரா